நம்ம பல வருஷமா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்தர்கள் சொன்ன அறிவுரைப்படியும் மருந்துகளும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. யூரியா லெவல் எவ்வளவு இருக்கு, கிரியாட்டின் லெவல் எவ்வளோ இருக்கு, ஜிஎஃப்ஆர் எப்படி இருக்கு, இந்த மெடிசன் அவங்க உடலுக்கு ஏத்துக்குமா இல்லையா, இந்த எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி தான் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு நபருக்கும். அந்த மாதிரி ரீசண்டாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு மேம் டைரெக்டாக ஃபஸ்ட்டு உங்களை தான் நாங்கள் பார்க்க வரோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே இத்தனை நாட்களாக தெரியல, தலைவலிக்குதுன்னு போனோம் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு போய் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் யூரியா கிரியேட்டின் லெவல் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, சிகேடி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க, ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5லாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல டாக்டர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது இந்த சிறுநீரகம் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை காட்டக்கூடிய முக்கியமான 10 அறிகுறிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 10 சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அலர்ட் ஆகிடுங்க. இந்த 10மே ஒருத்தருக்கு இருக்கணுமானா அப்படி கிடையாதுங்க. இதில் ஒரு 5ஓ 6ஓ நமக்கு தெரியுங்க. இப்போது என்ன மாதிரி இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மெயினாக நமக்கு தெரியுங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம பல வருஷமாக கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்தர்கள் சொன்ன அறிவுரைப்படியும் மருந்துகளும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இருக்குது, யூரியா லெவல் எவ்வளோ இருக்குது, கிரியாட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது, ஜிஎஃப்ஆர் எப்படி இருக்குது, இந்த மெடிசன் அவங்க உடலுக்கு ஏற்றுக்குமா இல்லையா, இந்த எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி தான் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு நபர்களுக்கும். அதனால தான் இந்த கிட்னி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க மிக விரைவில் நமக்கு நல்லாவே பூரணமாக குணம் பெற்றுட்டு வராங்க. அந்த மாதிரி ரீசண்டாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு மேம் டைரெக்டாக ஃபஸ்ட்டு உங்களை தான் நாங்கள் பார்க்க வரோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே இத்தனை நாட்களாக தெரியல, தலைவலிக்குதுன்னு போனோம் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு போய் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் யூரியா கிரியேட்டின் லெவல் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, சிகேடி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க, ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5லாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல டாக்டர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது இந்த சிறுநீரகம் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை காட்டக்கூடிய முக்கியமான 10 அறிகுறிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 10 சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அலர்ட் ஆகிடுங்க. இந்த 10மே ஒருத்தருக்கு இருக்கணுமானா அப்படி கிடையாதுங்க. இதில் ஒரு 5ஓ 6ஓ நமக்கு தெரியலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா சாதாரணமான விஷயம்தான் அப்படின்ட்டு நம்ம தினம்தோறும் கடந்துகிட்டே போயிடுறோங்க. அதுதான் நாளடைவில் நமக்கு என்ன ஆகுதுன்னா சிறுநீரக பாதிப்பாக உருவெடுக்குது. இப்போது ரீசெண்டாக பார்த்தோம்னாலும் ஒரு 3 days பேக் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நார்மலாக அந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஷண்ட்னே சொல்ல மாட்டீங்க, என்ன சார் சிகேடியை 5th ஸ்டேஜ் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 2 கிட்னியுமே பைலேட்ரலாக நமக்கு 2 கிட்னியுமே ஷ்ரிங்க் ஆகிடுச்சே, இப்போது சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இல்லை டாக்டர் கால் வீக்கம் இருக்கா, இல்லை வாமிட்டிங் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கார், யூரின் போகிறீங்களா, யூரின் நல்லா போகிறேன். அப்போ என்னடா இது அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. திரும்பவும் நான் என்ன பண்ணேன், நாளைக்கு அகெயின் யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு நம்ம சொன்னோம். திரும்பவும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா யூரியா லெவல் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா அபவ் 100, 106 சம்திங் இருக்குது. அதே கிரியேட்டின் லெவலும் பார்த்தீங்கன்னா 8.2 கிட்ட இருக்குது. அப்போது அவங்களுக்கு கிரியேட்டின் லெவலும் அதிகமாக இருக்குது, கிட்னி சுருங்கி இருக்குது, எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியல. இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான சிகிச்சைகளும் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க, இப்போது என்ன மாதிரி இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மெயினாக நமக்கு தெரியுங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு தெரியக்கூடியது கால் பாதத்தில் வீக்கம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா இந்த கால் பாத வீக்கம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, கொலுசு போடக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு வீக்கம் தெரியலாம், யூரியா கிரியேட்டின் லெவல் சரியாக வெளியேறலை, ரத்தத்தில் அதிகமாகிட்டே இருக்குது, ரத்த ஓட்டம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த சமயத்தில் நமக்கு கால் வீக்கம், கால் பாதத்தில் மேல் பக்கம் வீக்கம் இருக்கலாம். கால் தொங்க போட்டீங்கன்னா உட்காந்துருக்கங்க, ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிலாம் நீங்கள் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு மேலாக கால் வீக்கம் இருந்தால் உடனே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா
சருமத்தில் தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு. அதாவது திடீர்னு அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், முதுகு பக்கத்துல சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம், கை கால்கள்ல சில இடங்கள்ல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், கால்கள்ல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நம்மளால கவனிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அரிப்பு இருக்குதுங்க, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சருமத்துல ரீசனே தெரியாம ஒரு அரிப்பு ஏற்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மூன்றாவது முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னா, அதே ஸ்கின்ல என்ன ஏற்படும்னா அங்கங்க பிம்பிள்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முகத்துல நிறைய வியர்க்குரு மாதிரியோ இல்ல சின்ன 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 கட்டிகளோ உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி இருந்தா ரொம்ப கவனமா இருங்க. முகத்துல வரலாம், கைகள்ல வரலாம், இல்ல தொடைப்பகுதியிலையோ இல்ல முழங்காலுக்கு கீழேயோ இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் வரலாம். அந்த கட்டிகள் நீர் கோர்த்து ரொம்ப வலி தர்றது, இல்ல ட்ரையா ஸ்கின் ரொம்ப வறண்ட மாதிரி இருக்கிறது, இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக நான்காவது முக்கியமான ஒரு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு தலை சுற்றல் ஏற்படுவது. சரிங்களா? நல்ல யாருன்னா கூப்பிட்டா திரும்பி பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு சின்ன தலை சுத்தல் வர்றது, படுத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு உக்காந்தோம்னா ஒரு தலை சுத்தல் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தலை சுத்தல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த இந்த சிம்டம் தெரியும் அப்படின்றது இல்லை, இருந்ததுனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, திடீர்னு தலை வலி ஏற்படுவது. திடீர்னு நான் உட்காந்துட்டே இருந்தேங்க, டக்குன்னு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நம்ம உடல்ல வலதோ இல்லை இடது பக்கமோ எனக்கு தலை வலி ஏற்பட்டுடுச்சு, தாங்க முடியாத தலைவலியில் நான் அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தலைவலி இருந்தாலோ உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கான்னு கவனமாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆறாவது முக்கியமான விஷயம், காலையில் எந்திரிச்சேன் டாக்டர், குமட்டுதே என்னன்னே தெரியலையே, நம்ம என்ன நினைப்போம், பித்தம்னு நினச்சிட்டு வேற ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போதைக்கு கொஞ்சம் நமக்கு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலும், குணமான மாதிரி தெரிஞ்சாலும் திரும்பவும் வாய் குமட்டுறது, வாய் கசக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வாய் குமட்டல், வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாமே ஏற்படும்போது கொஞ்சம் கவனம் தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது ஏழாவதாக நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் நெஞ்சு பகுதியிலே தங்கி எனக்கு ஒரு மாதிரி புளித்த ஏப்பம் வருதுங்க, சரியா டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டாசிட் ஏதாவது ஒன்று போட்டுருவோம், இல்லை டைஜஷனுக்கு வேறு ஏதாவது ஹோம் ரெமடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஆனால் திரும்ப நமக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது எட்டாவது முக்கியமான ரீசன் என்ன, ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போறீங்க அப்படின்னு சொன்னால் நுரை வருவது மாதிரியான ஒரு உணர்வு. இது நிறைய பேருக்கு இருக்கும், இது ஒரு முக்கியமான ஒரு சைன். இது இருந்தால் நீங்கள் இதை இக்னோர் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்குறது, சார் இந்த சிம்டம் எப்போலேருந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, 2 வருஷமாகவே நான் யூரின் போகும்போதெல்லாம் நுரை வந்துன்னே தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. யூரின் போகும்போது உங்களுக்கு நுரை வர மாதிரி இருந்தால் இமிடியேட்டாக நீங்கள் அலர்ட் ஆகிடணும், ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. அடுத்து 9வது முக்கியமான ஒரு சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூரின் போகும்போது எரிச்சலோடு வர்றது, யூரினரி பிளாடரில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன், யூடிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது நம்ம பார்க்குறோம். ஸோ யூடிஐ நிறைய பேருக்கு வர்றது, பிளாடரில் இன்ஃபெக்ஷன் வர்றது, இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. 10வது முக்கியமான ஒரு சிம்டம் என்னென்னா, சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி இருக்கிறது, வயிறு உப்புசம், வயிற்று பகுதியில் நீர் சேர்ந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதில் 5ஓ 6ஓ இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பப்போ அந்தந்த பிரச்சனைக்கு தலைவலியாக ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம், வயிறு செரிமானம் சரியாக ஆகலையா அதுக்கான ஒரு ஹோம் ரெமடி எடுத்துக்கலாம், கால் வீக்கம் இருக்கா காலில் ஒத்தரம் கொடுத்தா சரியாயிடும், இப்படியே விட்டுடுறோம். ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகுதுன்னா சிறுநீரக பாதிப்பில் கொண்டு வந்து விட்டுருது. உங்களுக்கு சுகரோ பிபியோ ரொம்ப வருஷமாக இருந்தால் கவனமாக இருங்க. எதற்காக இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் தெரிஞ்சதுன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது எல்லோருமே ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, சிறுநீரக பாதிப்பு இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு முழுவதுமான சித்த மருத்துவ தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.